விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் தங்களுக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக பிற்கால சேமநல நிதி வழங்காததை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், தூய்மை பணியாளர்களின் இந்த போராட்டம் காரணமாக அங்கு தூய்மை பணிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இவர்களின் கோரிக்கைகள் என்னென்னவாக இருக்கிறது, கள நிலவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு பிற்கால சேமதி எனப்படும் பெனிஃபிட் ஃபண்ட் கடந்த 1.5 வருடமாக வழங்கவில்லை என கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இது குறித்து நம்ம தூய்மை பணியாளர் சங்கத்துல கேட்டபோது, பிற்கால சேம நிதி பல முறை மனு நேரடியாக கூறி கோரிக்கையும் வைத்தும் கோரப்பட்டது போலும், ஆனாலும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் நிர்வாகம் எடுக்கவில்லை. இதனால் தொழிலாளர்கள் பொருளாதார சிக்கலும் மன உளைச்சல்களுக்கும் சந்தித்து வருகின்றனர். நிர்வாகத்தின் அலட்சியமே இந்த போராட்ட நிலைக்கு எங்களை கொண்டு வந்துள்ளது என கூறினார்கள். மேலும் நகராட்சி அலுவலகத்திற்குள் பணியாளர்கள் இன்று சிறு விடுப்பு எடுத்து உள்ளிருப்பு போராட்டத்திலும் அலுவலக வாசலின் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அலுவலகத்தில் பணிநிலை பாதிக்கப்பட்டதாக சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து பணியாளர் கோரிக்கை ஏற்று தீர்வு காண வேண்டும் எனவும் தொழிலாளர் சங்கம் கேட்டுக்கொள்வது. இந்த போராட்டத்தின் போது நகர பகுதிகளில் இன்று ஒரு நாள் விடுப்பெடுப்பதால் ஏற்கனவே நகர பகுதிகளில் அங்கும் இங்குமாக பாதாள சாக்கடை பணிகள், தரமற்ற சாலைகள் என தொடர்ந்து நகராட்சி பணியாளர்கள் வேலை பணிபுரிந்தாலும் தூய்மை பணி முறையாக நடக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது ஒரு நாள் விடுப்பெடுத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மக்கள் பல இன்னலுக்கு ஆளாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தின் போது தூய்மை பணியாளர் ஒரு பெண் ஒருவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதபடியே எனது மகளுக்காக சேர்த்து வைத்த பணம், ஆனால் இந்த பணத்தை கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அங்கு தற்காலிக ஊழியராக பணியாற்ற வினித் என்பவர் சுமார் 12 கோடி அளவில் ஊழல் ஊழியர்களின் பிற்கால நிதியை கையாளல் செய்தால் பெரும் பரபரப்பாக ஏற்பட்டது. அந்த பணத்தை மீட்பதற்கு அரசு நிர்வாகமும் காவல்துறையும் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தியதால் தான் எங்களுக்கு இந்த நிலைமை, அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க அழுதபடியே போராட்டம் நடத்தி வருகின்றனர். கண்ணீர் மல்க தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் தூய்மை பணியாளர்களின் காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத். உழைப்பாளிகளுடைய பணத்தை எடுத்து இந்த மாதிரி கொள்ளாச்சு 12 கோடி எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்களா, அவங்களால ஒத்துழைப்பு